வள்ளலார் சென்னையில் இருந்த காலத்தில் ஏழை கிறிஸ்துவர் ஒருவருக்கு தினம் 2 ரூபாய் வெள்ளி ஆக்கும்படி கற்றுக் கொடுத்தார். அந்த மனிதனுக்கு ஆசை அதிகமானது. தங்கம் செய்ய வள்ளலாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என நினைத்து வடலூருக்கு வந்து வள்ளலார் முன்பு மௌனமாக நின்றார். வள்ளலார் வந்திருப்போரின் மன ஓட்டத்தை தெரிந்து கொண்டு அக்கிறிஸ்தவரின் கையில் இருந்த வெள்ளி பூண் கட்டிய தடியை வாங்கி அதில் வெள்ளியை மட்டும் தட்டி எடுத்து தம் கையில் 5 நிமிடம் வைத்திருந்து தங்கமாக மாற்றி காட்டி பின் தர்மசாலை கிணற்றில் வீசினார். போய் வாரும், எல்லாம் சித்தியாகும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். கிறிஸ்தவர் சென்னைக்கு திரும்பி முன்பு வள்ளலார் சொல்லி தந்தது போல தாம் வெள்ளி செய்ய முயற்சித்த போது அது வெள்ளியாக மாறவில்லை. ஒரு நாள் ஆடூர் சபாபதி குருக்கள் அவர் வீட்டு திண்ணையில் ஒரு நூலை படித்துக் கொண்டிருந்தார். வள்ளலார் அவ்விடம் வந்தபோது என்ன புத்தகம் என கேட்டார். ஒழுவில் ஒடுக்கம் என்று குருக்கள் கூற இப்புத்தகத்தை நெருப்பு போட்டு கொளுத்துங்கானோம் என்று வள்ளலார் சொல்லிவிட்டார். ஆடூர் சபாபதி ஒன்றும் புரியாமல் கல்பட்ட ஐயாவிடம் கேட்க, நீர் இப்புத்தகத்தை தொட அருகதை அற்றவர் என்று வள்ளலாரது கருத்தை தெரிவித்தார்.